Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? This video sponsored by BuyMode e-online shopping. நம்மளோட BuyMode app டவுன்லோட் பண்ணுறதுக்குண்டான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேங்க. நம்மளோட ப்ளே ஸ்டோர்லையுமே அவைலபிளாக இருக்குது. நம்ம வீட்டுக்கு தேவையான க்ராசரி ஐட்டம் எல்லாமே நம்ம BuyModeல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஓரல் கேர், டூல் கேர் எல்லாமே இருக்குங்க. நீங்களும் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஷன் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்குண்டான மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். தை பிறந்தால் வழி பிறக்கும், எல்லா வழிகளும் கடந்து போகட்டுங்க. அனைவரும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சி பொங்கட்டும். அன்பான உறவுகள் அனைவருக்கும் இனிய தை திருநாள் வாழ்த்துக்கள். நம்ம வீட்டு தை திருநாளை எப்படி கொண்டாடணுங்கிறத பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் செனையோட ஒரு ஆடு வாங்கியிருந்தோம். அது நியூ இயர் அன்னைக்கு தான் குட்டி போட்டிருந்ததுங்க. ஸோ அதனால் நாங்கள் மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு தான் பொங்கல் வச்சோங்க. பொங்கல் நல்லபடியாக பொங்க போகுதுங்க. எல்லோரும் வந்து சுற்றி நின்று சாமி கும்பிட்டு புலவை அடிப்பாங்கங்க. பொங்கல் வந்து பொங்கி முடிஞ்சதுக்கப்புறம் அரிசியை வந்து எடுத்து சாமி கும்பிட்டு 3 முறை சுற்றி அந்த பானையில் போடுவோங்க. பொங்கல் நல்லபடியாக வச்சு முடிச்சாச்சுங்க. அடுத்தது படையலெல்லாம் போடுறக்கு ஆரம்பிச்சிட்டோம். தேங்காய், பழம், பூவு, அப்புறம் என்னங்க வெத்தலை பாக்கு, பிள்ளையார் எல்லாம் வச்சு கரும்போடு சேர்த்து தோரணம் கட்டி பூஜை ஆரம்பிச்சிட்டாங்கங்க. நம்ம ஆட்டுக்குட்டியை 2ஐயும் வந்து குளிப்பாட்டி நல்லா முதல்லையே பொட்டெல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டாங்கங்க. கழுத்தில் மாலையெல்லாம் போட்டு ரெடியாக இருக்கிறாங்கங்க சாமி கும்பிட்றதுக்கு. அதுக்குள்ளே சாமி பாட்டெல்லாம் போட்டு நம்ம குட்டி சந்தோஷங்க. எல்லோரும் ஒன்று கூடி நம்ம தை திருநாளை எல்லோரும் ஒன்றா ஒரு இடத்துல இருந்து கொண்டாடும்போது குழந்தைகளுக்கு ரொம்ப சந்தோஷங்க. சாமி என்பார், கார்த்திகேயன் என்பார், சுவாமிநாதன் என்பார், அமுதன் என்பார், பாலசுப்ரமணியன் என்பார், அருணாகரன் என்பார், கண்ணன் என்பார், கதிர்வேல சுவாமி என்பார், சேனாதிபதி என்பார், கதிர்வேலன் என்பார், பரமகுரு என்பார், முத்துக்குமாரன் என்பார், சூரனை வீட்டு சாமி படத்துக்கெல்லாம் வந்து ஊதுபத்தி காட்டிட்டு அப்புறம் வெளியே வந்தாங்கங்க. நம்ம சின்ன குட்டி ரெடியாக இருந்தாங்கங்க சாமி கும்பிட்றக்கு. அப்புறம் வெளியில் வந்து ஆட்டுக்குட்டிக்கெல்லாம் வந்து தண்ணி தெளித்து விட்டு அவங்களுக்கு இன்னைக்கு வந்து அவங்களுக்கு தாங்க சாத பொங்கலெல்லாம் ஊட்டி விட்டு 2 பொங்கல் சக்கரை பொங்கல்லாம் ஊட்டி விட்டேங்க. அம்மா ஆடு வந்து சாப்பிட்டுட்டாங்கங்க. சின்ன ஆட்டுக்குட்டி தான் வந்து பார்த்துட்டு கம்முனே உட்காந்துட்டு இருந்தாங்கங்க. அப்புறம் அடுத்தது வந்து சின்ன ஆட்டுக்குட்டிக்கிட்ட போகலாம் அப்படின்ட்டு கிட்ட கூட்டுறக்கு போனோம். வாயெல்லாம் கழுவி விட்டுட்டு குட்டிக்கு சாப்பாடு யோசிச்சுக்கிட்டே அப்புறம் வந்து கொஞ்சம் சாப்பிட்டுருச்சுங்க. பழங்கால வழக்கப்படி வந்து என்னென்னா
மாட்டு சாணத்தில் மஞ்சள் தண்ணியும் அரிசி தண்ணியும் வந்து ஒரு சின்ன தொட்டி மாதிரி கட்டி ஆட்டுக்குட்டியோட காலில் அது வச்சு அதை தாண்டி போய் வச்சிருக்க பொங்கல் படையல், அந்த பொங்கல் வச்ச இடம், தோரணம் அதெல்லாம் சுற்றி 3 முறை சுற்றி வரணும், அது வழக்கம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கிராமமாக இருந்தோம்னா நம்ம வந்து ஊர் கோயிலில் வந்து குட்டிகளெல்லாம் கூட்டிகிட்டு போய் சாமி கும்பிட்டு வர்றது வழக்கம். குட்டிகள் இருக்கிறதுனால நம்ம பொங்கல் வச்ச இடத்துல இருந்து எல்லோரும் சேர்ந்து ஆட்டுக்குட்டிகளோட 3 முறை சுற்றி நாங்கள் இது வரைக்கும் வந்து இப்போ இந்த மாதிரி கும்பிட்டதில்லை. புதுசாக வந்து ஆட்டுக்குட்டி வாங்கி அது ஒரு குட்டி போட்டு அதோடு சேர்த்து குடும்பத்தோடு சுற்றி வரும்போது ரொம்பவுமே இந்த பொங்கல் வந்து எங்களுக்கு புதுசாக இருந்துச்சு. நாங்களும் ஒரு சில வந்து விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த வருஷம் தைத்திருநாளை ரொம்ப சூப்பராக கொண்டாடிட்டேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோஸ்.